ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆர்சிபி அணி லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் அணிக்கிட்ட தோற்று இந்த தொடரை விட்டே வெளியே போயிட்டாங்க. இதை தொடர்ந்து தோல்வி குறித்தும் இந்த ஐபிஎல் பயணத்து குறித்தும் நம்ம விராட் கோலி பல கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ப்ரெசன்டேஷனில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற தான் முயற்சியோம். ஆனால் நல்லா விளையாடினாங்க ஆர்ஆர் அணி. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளே ஆஃப்ஸ் நாங்கள் வந்ததே ஒரு அதிசயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் நாங்கள் ஆடினதை பார்த்து நாங்கள் மன உளைச்சல் ஆளாயிட்டோம். கண்டிப்பாக நம்மளால் பிளே ஆஃப்ஸுக்கெலாம் முன்னேற முடியாது, டீசெண்டாக இந்த ஐபிஎல்லை முடிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஆடலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களோட நல்ல போலிங் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பேட்டிங் எங்களோட ஃபுல் டெப்த்தோட எங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது வச்சு நாங்கள் 6 போட்டி தொடர்ந்து அடித்து நாங்கள் பிளே ஆஃப்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தது என் வாழ்நாளில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கம்பேக் எந்த டீம் இது வரைக்கும் நான் கொடுத்தது பார்க்கல, ஐபிஎல்லும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி. அதனால் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்து நாங்கள் பிளே ஆஃப்ஸ் வந்ததே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். இருந்தாலும் எங்களால் கப் அடிக்க முடியல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் நல்ல அணியோட வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் முயற்சிப்போம். ரசிகர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் கப் அடிக்கலை, நிறைய போட்டி தோக்குறோம் ஜெயிக்கிறோமோ, ஆனால் எங்கே விளையாடினாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஃபேட் டு பிளேசிஸ் இருக்கட்டும், எஸ் தயால், தினேஷ் கார்த்திக் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர் எல்லாமே சூப்பராக தான் விளையாடினாங்க. என்ன பண்ணுறது, இந்த பேட்லக்கால் நாங்கள் தோற்றுட்டோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு விராட் கோலி. கம்பேக்கெலாம் கொடுக்குறாங்க, பட் ஜெயிக்க மாட்டுறாங்களே, கப் அடிக்க மாட்டுறாங்களே. ஏதோ சிஎஸ்கே கிட்ட ஜெயிச்சதே ஏதோ பெருசாக இந்த வேர்ல்டு கப் அடித்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஐபிஎல் கோப்பையும் அடிச்சு நாங்கள் தான் ஒரு 10 டைட்டில் வச்சுன்னு இருக்கிற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் வெறும் பிளே ஆஃப்ஸாக போனாங்க. அதுக்கே அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணதுனால பிளே ஆஃப்ஸ் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டிலே வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா எப்போவுமே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆடினாலே கண்டிப்பாக கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அது நிலைக்காதுங்க. அமைதி இருந்தால் மட்டும்தான் கிரிக்கெட்டில் பொறுமை, அமைதி இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். எக்ஸாம்பிள் நம்ம தலை தோனி எடுத்துக்கலாம். அவர் அதிகமாக இது வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி ஆடி இடின்னு எதுவும் பார்க்கல. பரவாயில்ல, நம்ம சென்னை அணி 5 ட்ராஃபி வச்சோம், நார்மலாக தான். தோத்தாலும் ஜெயிச்சோம், நார்மலாக இருப்பாங்க. பட் ஆர்சிபி அணி அப்படி இல்லை, ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாங்க. கோலி பண்ணுறதுனால ரசிகர்களும் அதேமாரி பண்ணுறாங்க. அதனால் ஆர்சிபி அணி பார்க்கலாம், அடுத்த வருஷம் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மெகா ஆக்ஷன் வேறு. எந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் ரீட்டைன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி புது பிளேயரை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நான் கூட கோலிக்கோசரம் கப் அடிக்கணும் தாங்க நினச்சேன் ஐபிஎல் முன்ன வரைக்கும். ஆனால் அவர் பண்ண ஆட்டிடியூடால் நம்ம சென்னை அணிக்கிட்ட ஜெயிச்சுட்டு பண்ணார் பாருங்க ஆட்டிடியூட், ரொம்ப அது சென்னை ரசிகர்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்குச்சு. பரவாயில்ல விடுங்க, இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. 17 வருஷம் கப் இல்லை. அடுத்த வருஷமாச்சு ஏதோ கம்பேக் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு நம்ம கோலி. எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் ஆர்சிபி அணி வெளியே போனது உங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி அடுத்த வாட்டி கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.